5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்தே நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 4ஆம் வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு செய்தி வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கடந்த வாக்குத்தத்த வார்த்தை கூட இதன் அடிப்படையில தான் இருந்தது. என்ன? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். அதே போல இந்த வசனம் சொல்லுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. துயரம் என்று சொன்னால் கஷ்டம், உபத்திரவம், பாடுகள் என்ன வேணா சொல்லலாம். துக்கிக்கிறது என்ன வேணா என்ன பண்ணலாம் சொல்லலாம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரம் 3ல இருந்து 11 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், எல்லாரும் கூட சேர்ந்து படிக்கலாமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானா பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இத்தனை வசனத்துல பாத்தீங்கன்னா, பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் சொல்லி பல காரியத்திற்கு பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் கடந்த நாட்கள்ல வேலைக்கிழமை ஆண்டவர் சமூகத்துல நான் வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். என் இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை அப்படியே வெளியே வரத நான் பார்த்தேன். ஸ்தோத்திரம். நான் எதையோ யோசித்து கொண்டிருந்தேன். இந்த வார்த்தை இருக்குமோ, அந்த வார்த்தை இருக்குமோ அப்படி யோசித்து கொண்டிருந்தேன். மாம்சமா நான் யோசித்தேன். ஆனா திடீரென்று பார்த்தீங்கன்னா, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தை அப்படியே வெளியே வருது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள், பிரைஸ் தி லார்ட். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன அர்த்தம்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்று சொன்னாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதமானவர்களாய் மாறுவாங்க அவங்க. பிரைஸ் தி லார்ட். துயரப்படுகிற பாக்கியவான்கள், பாக்கியவான்களாய் நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு இது செஞ்சா இது நடக்கும்லாம் கிடையாது. யார் துயரப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவன் துயரம் எப்படி படுறது, யார் படுவாங்க அதெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படல. துயரம் எப்படிப்பட்டா உனக்கு பாக்கியவானா இருப்பா அதெல்லாம் சொல்லப்படல. துயரப்படுறியா, கஷ்டப்பட்டு இருக்கிறியா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா, நீ பாக்கியவான். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தை. உண்மையாகவே இந்த வார்த்தை தேவன் எனக்கு கொடுத்தார் என்று நான் முழு நிச்சயத்தோடு நான் நம்புகிறேன். தைரியமாய் நான் இதை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு முழு நிச்சயத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த துயரத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவன் துயரத்தை மாற்றுகிறார்.
இந்த துயரத்தை மாறக்கூடிய 5 காரியம். எத்தனை? 5 காரியம். துயரத்தை மாற்றுறாரு. துயரம் எதனால் வருது? அந்த துயரத்தை எப்படி மாத்துறாரு? ஹல்லேலூயா! துயரம் எதனால இல்ல, அது சேர்ந்து வந்துரும். எல்லாமே அதுல வந்துரும். பாத்தீங்கன்னா, முதலாவது சிறுமையினால் வந்த துயரத்தை மாற்றி உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது ஸ்தோத்திரம், துயரம் படுகிறவர்களுக்கு விசேஷித்த அபிஷேகம் கிடைக்கும். அல்லேலூயா, அவர்கள் பாக்கியவான்களா இருப்பாங்க. 3வது பாத்தீங்கன்னா, துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 4வது பாத்தீங்கன்னா, துயரப்படுகிறவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது. 5வது பாத்தீங்கன்னா, துயரப்படுகிறவர்களை கர்த்தர் சீர்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதத்திலிருந்து ஒரு 2 காரியம், ஏசாயா 61வது அதிகாரத்திலிருந்து 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். சங்கீத புத்தகத்துல 69ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ சிறுமையும் சிறுமையும் துயரமுள்ளவன். தேவனே, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நான் படிங்க. நானும் சிறுமையும் உள்ளவன். பாருங்க, இங்க தாவீது சொல்றாரு, நானோ சிறுமையும் துயரம் உள்ளவன். பாருங்க, தாவீது சொல்றாரு, நான் சிறுமையா இருக்கிறதுனால, அர்த்தம் என்னன்னா, நான் சிறுமையா இருக்கிறதுனால, சிறுமையா இருக்கிறதுனாலே நாம் துயரம் உள்ளவனா இருக்கிற ஆண்டவரே. அந்த சிறுமை என்னை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, துயரப்படுத்திக்கிட்டு இருக்கிறது. என்னை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க ஆண்டவரே, கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க ஆண்டவரே. அப்படி என்ன பண்றாருன்னா சொல்றார், நான் சிறுமையானவனும் துயரப்படுகிறவனுமா இருக்கிறேன். 25ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். தாவீது சொல்றாரு, நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன். சிறுமையானவனை பாத்தீங்கன்னா, அநேக நேரத்துல பாத்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. சிறுமையானவன் என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கி வச்சிருவாங்க. கொஞ்சம் பணம் இல்ல, கொஞ்சம் பொருள் இல்ல, கொஞ்சம் ஏதோ ஒண்ணு இல்லன்னா, அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒதுக்கி வச்சிருவாங்க. தாவீதுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணன்மாரு அத்தனை பேர் இருந்தாலும், அவங்க அப்பா இவன மட்டும் தனித்து ஒதுக்கி தான் வச்சிருந்தார். இவன் வேண்டா வெறுப்பானவனாக, புறக்கணிக்கப்பட்டவனாக, இவன் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. அவன் வேண்டான்றது போலதான் இருந்தான். அவன் தனிமையானவனா இருந்தான். அவனுக்குள்ள தனிமையா இருந்தவன ஒரு உணர்வு, ஐயோ, நான் சிறுமையானவன்றதான ஒரு உணர்வு அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஆனா அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அப்பேற்பட்ட சிறுமையான நிலையிலே துயரப்படுகிறவர்கள ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா, கைவிட மாட்டார். 9ஆம் சங்கீதத்துல 18ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். துயரப்படுகிற அந்த சிறுமையானவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். என்னை கர்த்தர் கைவிட மாட்டாரு, என்னை உயர்த்துவாரு. இந்த நிலையில நான் எப்போது இருக்க போகிறது கிடையாது. நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீது தான் இதை சொல்றாரு, இந்த சங்கீதத்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ரொம்ப நாள் சிறுமை இருக்காது. துயரப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? அந்த சிறுமையிலிருந்து என்னைக்கு வெளியே வர போறேன்? ஒரு உயர்வு என்னைக்கு கிடைக்க போகுது? யாரு பார்த்தாலும் என்ன
ஒரு மாதிரி கேவலமா அல்லது பார்க்கிறது அல்லது பேசுறது சாக்கிட்டு பேசுறாங்க அல்லது ஏதோ ஒரு விதமா பேசிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் ஒரு வார்த்தை சொல்றாரு. அல்லேலூயா! சிறுமையானவனுடைய நம்பிக்கை கெட்டுப் போகாது. ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இவ்வளவு நாள் நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டேன். இந்த நம்பிக்கை வீணா போயிடுமோ? எப்படி? இந்த நம்பிக்கை வீணா போயிடுமோ? நான் வீணா போயிடுவேனோ? ஆண்டவரால் நம்பினது இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சோ? அப்படின்னு நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் துயரத்திற்கு துயரம் அது உன்னை பாக்கியவானா மாற்றும். அல்லேலூயா! எனக்கு துயரம் எப்படி வந்ததுன்னா, சிறுமையினாலே துயரம். ஒரு கேவலமா அல்லது தாழ்த்தப்பட்ட அல்லது உயர்வா உயர்வே வராம அப்படியே இருந்த நிலையிலே தேங்கி இருக்கிறதான ஒரு அனுபவம். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சிறுமையானவன் சிறுமையினாலே துயரப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 140ஆம் சங்கீதத்துல 12ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது தான் அந்த வார்த்தையும் சொல்லுகிறார். சி சிறுமையானவனின் வழக்கையும், எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா! தாவீது தான் சொல்றான் எல்லாம். இவ்ளோ வார்த்தையும் தாவீது தான் தன்னை குறித்து சொல்றாரு. பாருங்க. இன்னும் எடுக்க போனா நெறைய இருக்கு. தாவீது தன்னை சிறுமையான நிலையில இருந்ததை குறித்து. தாவீது ஒரு இடத்துல சொல்லி, என் சிறுமையிலே நான் இவ்வளவும் செய்தேன் என்று சொல்லி. உயர்ந்த நிலையில பல லட்சம் தாழ்ந்து தங்கத்த ஆண்டவருக்கென்று கொடுக்கும்போதே ஒரு தாவீது சொல்லுவாரு, நான் என் சிறுமையிலிருந்தே இவையெல்லாம் செஞ்சேன். அல்லேலூயா! சிறுமையானவனாய் இருந்தார் தாவீது. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க. அன்னாள் 1 சாமு அ சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உம்முடைய அடியாளுக்கு பாருங்க, அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க போதுமா? பாருங்க என்னன்னா, அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால், சிறுமையை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சிறுமையானவங்க எப்பவுமே சிறுமையானவங்களாவே இருக்க போறது கிடையாது. நீங்க பல காரியங்கள பார்த்து சிறுமையானவனாவே இருக்கிறது போல இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே என் சிறுமையை பார்த்து அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது நம்மை. அது இல்லாதனால சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேவைகள் இல்லாதபடினாலே. ஆனா ஆண்டவர் விட்டாரா? அதனால ஸ்தோத்திரம். அந்த அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேலை கொடுத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா சொல்றாங்க, விசுவாச ஒரு பாட்டு பாடுறாங்க. ஸ் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை சொல்லுங்க பாக்கலாம், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா! சிறியவனை புழுதியில் இருந்தும், எளியவனை குப்பையில் இருந்தும். ஒருவேளை இந்த வாழ்க்கையில குப்பையாண்ட இருக்கிறவன கூட கவலைப்படாதீங்க. நம்மலாம் குப்பையாண்ட கூட இல்ல. நல்ல பாய் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வீடு சூப்பரா இருக்குது. நமக்கு தங்கறதுக்கு இடத்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த அம்மாவ பாருங்க.
ஸ்தோத்திரம். என்ன நடக்குது? அந்த அம்மா அந்த குடும்பத்தை தேவன் உயர்த்திட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிறுமையானவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். ராஜாக்களோடு பிரம்மத்தி இந்த தேசத்தின் அதிபதிகளோடு உட்கார வைக்கிறாராம். உட்கார வச்சாரா இல்லையா சாமுவேல? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சிறுமையினாலே நம்ம உயர்வு வரும் 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 காத்திருந்து, அதனாலே நம்முடைய வாழ்க்கையில துயரம் கஷ்டத்தின் மேல் கஷ்டப்படுற நேரத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்காய் செய்வார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேல் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுவோமே. இவ்வளவு நேரம் தாவீது, நான் சிறுமையானவனு அசட்டை பண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன், நான் தனிமையானவனா இருக்கிறேன், சிறுமையானவனாவே இருக்கிற ஆண்டவரே சொல்லிக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு இப்ப எப்பேற்பட்ட உயர்வு தெரியுமா? ராஜாவா கொண்டு போய் உயர்த்தி விட்டார். அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த துயரத்தை கர்த்தர் நீக்கி விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமென். அல்லேலூயா. அந்த பண்ணோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, எல்லாம் நீர்தானையா, என் பிரியம் நீர்தானையா. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், சிறுமையினாலே வந்த துயரத்தை தாவீதுடைய வாழ்க்கையில நீக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 2வது ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், இந்த துயரத்துக்கு வந்த பலன் என்னவென்று சொன்னால், ஒரு விசேஷித்த அபிஷேகம். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கண்ணீர் விட்டு கொண்டு துயரப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். எடுத்து படிங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 3ஆம் வசனம். சியோனிலே சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக, சொல்லுங்க பார்க்கலாம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். சொல்லுங்க பார்க்கலாம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். ஆனந்த தைலம்னா என்ன? ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம். ஒருவேளை ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில துயரப்பட்டு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருக்கலாம். எப்பவுமே உங்க முகம் துக்க முகமாகவே வாடிக்கொண்டு இருக்கலாம். துயரத்தினாலே அல்லேலூயா, உங்க முகம், உங்க இருதயம் சந்தோஷமே இல்லாம, ஒரு மகிழ்ச்சியே இல்லாம, என்னதான் அபிஷேகம் பெற்று நம்ம ஆவியில நிறைந்தாலும், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளே ஒரு பெரிய அந்த ஒரு அபிஷேகம் ஒரு பெருசா எனக்குள்ள கிரியை நடக்காது போல இருக்கலாம். ஆனா துயரப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆனந்த தைலம். அல்லேலூயா. ஆமா, நண்பர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் பாட்டு. ஆனந்த தைலத்தை என் மேல் ஊற்றி அபிஷேகம் செய்திடும் இயேசுநாதா, ஆனந்த தைலத்தை என் மேல் ஊற்றி அபிஷேகம் செய்திடும் இயேசுநாதா. அல்லேலூயா. நல்ல பாட்டு, அவர் நல்லா பாடுவார். அப்போ இந்த ஆனந்த தைலம் எப்பேற்பட்டது? ஒரு அற்புதமான ஒரு தைலம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்ததான ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை, அந்த ஆனந்த தைலத்தை துயரப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா. பாருங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதியை விரும்பி
அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உம்மது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். பாருங்க, ஸ்தோத்திரம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, ஒரு தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்கப்பா. என்னன்னா, அருமையானவர்களே, எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் கிடையாது. யாருக்கு அந்த அபிஷேகம்னா, துயரப்படுகிறவர்களுக்கு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்னா சொல்லப்பட்டிருக்கிறது, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆனந்த தைலம். இந்த ஆனந்த தைலம் பாத்தீங்கன்னா, அருமையானவர்களே, சீசர்கள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய தோழர் யாரு? சீசர்கள் இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு அல்ல அந்த ஆனந்த அபிஷேகம், ஆனந்த தைலம். அந்த சீசர்களை காட்டிலும் இவருக்கு தான் அந்த ஆனந்த தைலம். ஒரு நம்மிடத்துல நம்மோடு கூட இருக்கிறவங்க அநேகர் இருந்தாலும், யார் துயரப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் விசேஷமான ஆனந்த தைலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, விசேஷமான ஆவி அது. என்ன ஆவி? விசேஷமான ஆவி. சொல்லுங்க, என்ன ஆவி? விசேஷமான ஆவி. அந்த ஆவியை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். சங்கீதம் 45:7 அதே வசனம் தான் சொல்லுது. தோழரை பார்க்கில் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தேவனுக்காக நிற்கிறார்களோ, துயரப்படுற நேரத்துல, ஸ்தோத்திரம், யாரெல்லாம் ஆண்டவருக்காக கஷ்டம் சகித்து ஆண்டவருக்காக நின்னு பிடிச்சிருக்கிறாங்களோ, ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அந்த விசேஷித்தமான அபிஷேகம் கிடைக்கும். ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கலாம், பெறாதவங்க ஒண்ணு கிடையாது. ஆனால் கர்த்தர்கிட்ட நீங்க அந்த துயரத்தின் பாதையில செல்லும் போது, கர்த்தர் என்ன பண்ண சென்ற போது உங்க வாழ்க்கையில அந்த ஸ்தோத்திரம், அந்த விசேஷமான ஆனந்த தைல அபிஷேகம். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு விசேஷமான அபிஷேகம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு அபிஷேகத்தை உங்க தருவார். எப்படி? ஆமா, மற்றவர்களுக்கு இல்லாத, சீசர்களுக்கு இல்லாத, துயரப்படாதவர்களுக்கு இல்லாத ஒரு அபிஷேகம் துயரப்படுகிற நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலுக்குள்ள ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்தார். விசேஷமான ஒரு ஆவி அவருக்குள்ளே இருந்தது. சோத்திரம். யாருக்கும் ஒரு இல்லாத ஒரு அபிஷேகம். ஏன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட அந்த அபிஷேகம் இல்ல. எல்லாரை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு விசேஷமான அபிஷேகம் தானியேலுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருந்தார். அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை சார்ந்தவர்கள் எல்லாரை காட்டிலும் நமக்குள்ள ஒரு விசேஷமான அபிஷேகத்தை கொடுத்து நம்மை நடத்துவான். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை கொடுத்தாருன்னு தெரியல. ஆனாலும் வாக்குத்தத்த வார்த்தை. துயரம் உங்கள் வாழ்க்கையில ஏன் இந்த அபிஷேகம் ஏன் வருது? எப்படி, எதற்காக கொடுக்கப்படுது? சும்மா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து விடவில்லை அந்த அபிஷேகத்தை. சும்மா கொடுக்கப்பட்டார் அந்த அபிஷேகத்தை. ஆண்டவருக்காக துயர்பட்டு இருக்கிறீங்களே. ஏன்னா அவரும் துயரங்களை அடைந்தார். நடப்பான துயரங்கள் பாரின் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே, தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாருங்க, தானியேல் 5:1 கூட அதான் சொல்லுது, ஒரு விசேஷமான அபிஷேகம் தானியேலுக்குள்ள.
ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. சோத்திரம். யோசேப்புக்குள்ள யோசேப்பை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் விசேஷமானவன். சொல், யாரா? விசேஷமானவன். ஹல்லேலூயா. இந்த விசேஷமானவனாலதான் எகிப்தை காப்பாற்ற முடிஞ்சது. சொல்லுங்களேன், ஒரு அபிஷேகம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா விசேஷித்த அபிஷேகம். ஆவியை பெற்ற மனுஷன் யாரு? யோசேப்பு விசேஷித்த ஆவி பெற்ற மனுஷன். விசேஷித்த ஆவி பெற்றதுனால்தான் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை கர்த்தர் விளங்க செய்தார். இந்த விசேஷித்த அபிஷேகம் நம்ம உயர்த்தி கொண்டு போய் வைக்கும். ஒரு நாள் வரும், இந்த துயரப்பட்ட உங்கள் வாழ்க்கையில உங்கள் துயரத்திற்கு பதிலாக அந்த உயர்வை கர்த்தர், அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில உயர்வை கொடுக்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேக ஆனந்த தைலம் உங்களுக்குள்ள அப்படியே சுரந்து வரும். அப்படியே உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு ஸ்தோத்திரம், ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுப்பார். சொல்லுங்க, ஒரு ஆனந்தம் அப்படியே உள்ளத்திலிருந்து புரண்டு வரும். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்க செய்தார் என்று யோசேப்பு சொல்லுகிறது போல, நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் மறக்க செய்வார். ஆனந்த தைலத்தினால் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மூணாவது காரியம் பாருங்க, ஏசாயா 61:2. ஏசாயா 61:2. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க வாக்குத்தத்தத்தை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்ட ஆறுதல் கட்டாயமா கிடைக்கும். முதல் ஆண்டவர் அந்த வார்த்தை தான் சொன்னார் இல்லையா? துயரப்படுகிறவர்கள் மத்தேயு 5:4 சொன்னார் இல்லையா? பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர். ம் ம் ஆ சகல விதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஒரு அல்லேலூயா. சகல விதமான ஆறுதல் தேவன் எல்லா வித ஆறுதலையும் கொடுக்கிறார். எல்லா விதத்தில் ஆறுதல். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்க எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆறுதல், நம்மை தேற்றுகிற தேவன் அவர். ஆறுதல் படுத்துகிறவரா இருக்கிறார். இத சொல்றாரு, கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்றாரு? ஆமா, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தை அகப்படுகளுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு என்ன பண்றாரா? எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆறுதல் ஆற்றுங்கள், தேற்றுங்கள். 40:1 சொல்லுது ஏசாயால. ஆமென். அப்ப பாருங்க அருமையானவர்களே, ஆறுதலின் தேவன்.
இதுக்கு ஒரு பாட்டு பாடலான்னா கூட நேரம் ஆயிடும். ம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாட்டு ஆயிடுதுல்ல. நேரம் நமக்கு ஞாபகம் வருதா? என்ன பாட்டு ஞாபகம் வருது? ஆஹா, ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஓ, அருமையானவர்களே, வேதம் சொல்லுது ஏசாயா புத்தகத்திலேயே 57ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துன்பப்படுகிறவர்களுக்கும், சொல்லுங்க பார்க்கலாம், அவர்களில் துன்பப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹalleluya. துன்பம் வரும்போது அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில துன்பப்பட்டோம் இல்லையா? என்ன கிடைக்கும் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுதல். ஹalleluya. பாருங்க, திருச்சபையில மிகுந்த போராட்டம். ரொம்ப கஷ்டம். வேதனையான ஒரு அனுபவம். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல் அந்த சபைகளுக்கு இருந்தது. ஆமென். 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எடுத்து படிங்க பார்க்கலாம். டக்குன்னு கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஆறுதல் வந்தா இதெல்லாம் கிடைக்குங்க. தேவ பயம் வந்துரும். என்ன வரும்? என்ன வரும்? சமாதானம் வரும். பக்தி விருத்தி அடையும். பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல் நம்மை பெருகும். ஒரு அல்லேலூயா. தேசமெங்கும் அப்படியே பயங்கரமான ஒரு உபத்திரம் காணப்பட்டது. துயரங்கள் காணப்பட்டது. ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் அங்க அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதம் இல்லாம இருக்காதுன்னு அப்படி நம்ம நினைப்போம். ஐயோ! இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்காது, நம்ம வளர்ச்சிருக்கு. ஆனா அப்பதான் பார்த்தீங்கன்னா சபை வளர்ந்ததாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுதல் வர வர சபை வளரும். சொல்லுங்க பார்க்கலாம். பக்தி விருத்தி அடையும். தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு கூட வளர்ந்து பெருகும். ஒரு அல்லேலூயா. சமாதானம் வரும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல். ஆமென். அதுதான் நான் ஒரு சில நேரத்துல சொல்றது. நம்ம அநேக நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சொல்ற வார்த்தைகள நம்ம என்ன பண்ண மாட்றோம், கவனிக்க மாட்றோம். என்னன்னா, ஆவியில நிரம்புங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்றோம். ஆமா. அது என்ன பண்ண மாட்டோம்னா, அது கேட்க மாட்றோம். நீங்க பரிசுத்த ஆவியிலே நிரம்ப, நிரம்ப, நிரம்ப அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல் நமக்குள்ளே வந்துரும். ஆமென். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, ஸ்தோத்திரம். தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும், ஆறுதலினாலும் நமக்கு நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதினவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. சொல்லுங்க, நமக்கு ஆறுதல் வரும்போது, தேவனுடைய வசனத்தினால ஆறுதல் வரும்போது, நமக்கு நம்பிக்கை பெருகும். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பெருகும்? ஆமா, அதுக்குதான் அந்த பைபிள் படிங்க கொஞ்சம். நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்க காரணம் எது? வேதத்தை படிங்க, விடாதீங்க. ஹல்லேலூயா. வேத வசனத்தினால் உண்டாகும் ஆறுதலினாலே நமக்கு நம்பிக்கை பெருகுகிறது. நம்பிக்கை பெருகுகிறது.
இந்த வேத வாக்கியம் நம்ம படிக்கும் போது, நமக்கு போதனையா வரும்போது நமக்கு தெரிகிறது என்ன? எழுதி இருக்கிறது நமக்கு போதனையா இருக்கிறது. எதுக்கு? ஆறுதல் கிடைக்கும். அல்லேலூயா! அவங்களுக்கு கொடுத்தவர் எனக்கு கொடுப்பார். அப்போ 3வது காரியம் என்னன்னா, துயரப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஹalleluya! 4வது ஒரு காரியத்தை பாருங்க. 86ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஹalleluya! இந்த வார்த்தை கூட தாவீது தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என்ன பண்ணுவீராம்? நீர் என்னை கேட்டருளுவீர். 4வது காரியம் என்ன தெரியுங்களா? துயரப்படுற நேரத்துல ஆண்டவர் துயரப்பட்டேன் இல்லையா? அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னா, ஸ்தோத்திரம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். என்ன பதில்? பாருங்க, சொல்றாரு, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். அப்போ ஜெபத்தை குறிக்கிறது. கூப்பிடுற சத்தத்தை ஆண்டவர் கேட்பாராம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். அப்ப அருமையானவர்களே, தாவீது தான் சொல்றாரு, நான் என்ன பண்ணேன்? துயரப்பட்டேன். என் ஜெபத்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? கேட்டார். ஹல்லேலூயா! 60ஆம் ஏசாயா 66:20 சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபத்தை தள்ளாமலும். ஆமென். தாவீதினுடைய ஜெபத்த தள்ளல. ஆமென். துயரப்படுற நேரத்துல, கஷ்டப்படுற நேரத்துல அவர் கூப்பிடுறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த கஷ்டத்தை என்னை விட்டு நீக்குங்க. கர்த்தாவே, கிருபை தாரும். என் கஷ்டங்கள்லாம் நீக்குங்க தகப்பனேன்னு சொல்லி கேட்கிற நேரத்துல கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்துல சொல்லுகிறது. அதே தாவீது தான் சொல்றாரு, உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவன் ஜெபத்தை என்ன பண்றாராம்? கேட்கிறார். ஹல்லேலூயா! கேட்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். பதில் கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். 18ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனம் படிங்க. 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஹல்லேலூயா! தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஒரு அல்லேலூயா! நெருக்க நேரத்துல, துயரப்படுற நேரத்துல, கஷ்டப்படுற நேரத்துல, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்றார், என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்தார் ஆண்டவர். ஆமென். நெருக்கப்படுற நேரத்தில் தான் கர்த்தர் என் ஜெபத்தை தள்ளல. என் ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தை கேட்பார். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தை கேட்டுட்டார். நான் என்ன சொல்றேன்? கேட்டுட்டார். ஆனா பதில் தான் என்ன பண்ண போகுது? பதில் நிறைய ஜெபித்து இருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம? சபையில ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நீங்க தனி ஜெபம் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. தனி ஜெபம் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். அந்த ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். இதோ நம்ம சபையில ஜெபித்த இந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். தனிப்பட்ட விதத்துல, எந்தெந்த விதத்துல நீங்க எதெதற்கெல்லாம் கஷ்ட நேரத்துல ஜெபித்திருக்கீங்களோ, அல்லது இந்த கஷ்டம் போணும், இந்த பாரம் போணும், அந்த வேதனை போணும், ஆண்டவரே இது எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? துயரத்துல ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் கூப்பிடுற அந்த கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா! அதுதான் தாவீது சொல்றாரு. ஆமென். 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அடுத்த குறிப்பு போயிடலாம். 138:3.
நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சொல்லுங்க அவர் அல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாளே, மறுபடியும் படிமா, கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவு கொடுக்கிறார். அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. அப்போ அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். கஷ்ட நேரத்துல ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? ஜெபத்தை தள்ள மாட்டார். அப்படியே ஜெபத்தை தள்ள மாட்டார்னா என்ன அர்த்தம்? கைவிட மாட்டார். கஷ்டம், ஐயோ நான் கஷ்டப்படுறேன், ஐயோ எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரா அப்படி நீங்க யோசிக்கலாம். கஷ்டப்படுற நேரத்துல நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க சந்தோஷமா ஜெபிக்கிற நேரத்திலையும் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அதே நேரத்துல துக்கப்படுற நேரத்துல ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். வேதத்துல நம்ம வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக சம்பவங்கள் இக்கட்டான நிலையில தான் ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற நேரத்துல, சந்தோஷமான நேரத்துல நீங்க ஜெபிக்கிற நேரத்துல அதுக்கும் பதில் உண்டு. கர்த்தர் கொடுப்பார். அதே நேரத்துல ஸ்தோத்திரம் துக்கப்படுற துயரமான நிலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற நேரத்துல கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. சொல்லுங்க, உண்டு. ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டுன்றது போல ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. கடைசி ஒண்ணு, இது மிக முக்கியம். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி. ஹல்லேலூயா. கடைசி 5வது குறிப்பு என்னன்னு சொன்னால், துயரத்திற்கு என்ன கிடைக்கதா நமக்கு? துயரத்திற்கு பதிலாக அதே ஸ்தோத்திரம். அதான் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சியோனிலே, நல்லா கவனிங்களே, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் போதும். அல்லேலூயா. சொல்லுங்க அவர் அல்லேலூயா. கடைசி இந்த குறிப்பு ஆண்டவர் என்னோட பேசினது 2 வார்த்தை கொடுத்தார். ஒண்ணு, துயரப்படுகிற பாக்கியவான்கள், அந்த வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தை தான் என் இருதயத்திலிருந்து எழும்பியது. அப்பதான் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை நான் படிக்கும் போது இந்த 3 குறிப்பு கிடைச்சது. ஏற்கனவே 2 குறிப்பு சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். சொல்லுங்க பார்க்கலாம், சீர்படுத்துகிற. அல்லேலூயா. சியோனிலே துயரப்பட்டவங்களை சீர்படுத்துறோம். சொல்ல, சீர்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இந்த துயரம் எதனால வந்த துயரம்? இந்த துயரம் எதனால வந்த துயரம்? இந்த துயரம் எதனால வந்த துயரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த துயரம் எதனால வந்ததுன்னா, நம்ம ஆண்டவருக்காக, என்னுடைய கஷ்டத்திற்காக அல்ல, என்னுடைய பாரத்திற்காக அல்ல, என்னுடைய குடும்பத்திற்காக அல்ல, எனக்காக அல்ல, நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு துயரப்படுற பாருங்க, அந்த துயரத்தை கர்த்தர் நீக்குகிறார். அந்த துயரம் எப்ப நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொன்னா, நம்ம துயரப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஐயோ, ஆண்டவருக்கு இன்னும் பிரியமா நடக்கணுமே, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லையே, ஆண்டவர் இதை வெறுக்கிறாரே, ஆண்டவர் இதை செய்ய விருப்பப்படலையே, ஆண்டவர் என் வாழ்க்கையில இன்னும் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறாரே, ஆண்டவர் இதுக்கு வெறுக்கிறாரேன்னு சொல்லி உங்கள் இருதயத்தில இரவும் பகலும் நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். இதை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, இன்னும் நான் பரிசுத்தமாக வேணுமே,
அதுக்காக உங்க இருதயத்திலே துயரம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், பாரம் இருக்கலாம். இது ஆண்டவருக்காக செயல்படுத்தணுமே. சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும். சொல்லுங்க, சீர்படுத்துகிறாரா? எப்படி? ஆமா. யாரை சீர்படுத்துறது? சரியில்லாதவங்க தான் சீர்படுத்துறார். அநேக தேவ பிள்ளைங்க ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய வாழ்க்கை சீர்குலைந்து இருக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல கர்த்தருக்குள்ளே இருக்கலாம். ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை சீரில்லாம இருக்கலாம். கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறது போல இருக்கலாம். கர்த்தரை விட்டு தள்ளி இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாதது போல இருக்கலாம். எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்ல. அவர் எனக்கு ஒண்ணும் செய்யல. அவருக்கு இந்த காரியம் பிரியம் இல்ல போல இருக்கு. இது என்னை விட்டு போயிடுச்சுன்னா நல்லா இருக்குமே. அதுக்காக நீங்க உபவாசம் கூட இருந்திருக்கலாம். ஆண்டவருக்காக நீங்க என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுடணும். அது உபவாசம் இருந்திருக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல எழுந்த உடனே முதலாவது அந்த காரியத்தை முன் வைத்திருக்கலாம். ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்கள் தேவா முன் வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டும் அடியட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஓ, glory to Jesus. Hallelujah. Hallelujah. ஆமென். பாருங்க, 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது. கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவார். சொல்லுங்க, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் நம்முடைய வாழ்க்கையில பாடு. ஹல்லேலூயா. என்ன பாடு? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். எல்லாருக்கும் இந்த இந்த இது வராது. எல்லாருக்கும் இது வராது. எல்லாருக்கும் இந்த கிருபை வராது. எந்த கிருபை? சீர்படணும்ன்ற அந்த எல்லாம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்காது. இந்த ஒரு காரியம் வாழ்க்கையில மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்குமா, எல்லாருக்கும் அந்த காரியம் இருக்காது. அல்லேலூயா. எல்லாருக்கும் அல்ல. யார் யாருக்கெல்லாம் இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கோ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பிரசங்கி 7:3 சொல்லுகிறது, முக துக்கத்தினால் இருதயம் சீர்படும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உங்க இருதயத்துல முக துக்கத்தினால, அல்லேலூயா, ஆண்டவரை என்னை சீர்படுத்தணுமே, என்னை ஸ்திரப்படுத்தணுமே, என்னை பலப்படுத்தணுமேன்னு சொல்லி உங்க முகத்தை, உங்க இருதயம், உங்க முகம் துக்க முகத்தோடு இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்துவார். ரொம்ப நாள் உன் சீர்கேட கர்த்தர் விட்டு வைக்க மாட்டார். ஒருவேளை நீங்க இது குறித்து பயப்படாதீங்க. எதை குறித்து? ஐயோ, இந்த சீர்கேடான காரியம் வாழ்க்கையில் இருக்கு, நான் விடணும் முயற்சி பண்றேன், என்னால அது முடியல, எனக்கு தெரியல, நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் பரிசுத்தமா வாழணும்னு எண்ணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனா என்னால முடியல அப்படின்றீங்களா? அந்த துயரத்தை பார்த்து அந்த சீர்கேட்டை சீக்கிரமே நீக்கிடுவார். சொல்லுங்க, சீக்கிரமா நீக்கிடுவார். உன்னை ஒரு சீரான, அல்லேலூயா, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டான மகனாக மாத்திடுவாரு. சொல்லுங்க, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிச்சுக்குங்க. வீட்டுல போய் படிச்சுக்குங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 61, 62ல ஸ்தோத்திரம். ஆண்டவரை மறுதலிச்சுட்டான். தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்துடுச்சு இப்போ. ஐயோ, நான் என் ஆண்டவரை மறுதலிச்சுட்டேனே, இனி என் வாழ்க்கை எங்க போகுது தெரியலையே. பாருங்க, மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மறுதலிச்சிட்ட பின்பு எல்லா சீசர்களும் ஒருமனப்பட்டு கூடி தனி அறையில அழுது கொண்டு இருக்கிறாங்க.
அழுது கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்முடைய ஆண்டவர மறுதலிச்சிட்டோமே, ஆண்டவர விட்டு ஓடிட்டோமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஆண்டவரே என்று சொல்லி அவங்க தண்ணீர் ரூம்ல அழுது கொண்டு இருக்கிறாங்க. அவங்க துயரப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் கைவிடலங்க அவங்கள. சொல்லுங்க கைவிடல. அல்லேலூயா. ஒருவேளை துயரப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? ஆண்டவர் இதை எனக்கு செய்யணும்னு நினைச்சு, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு சில காரியங்கள், அதை நான் முழு இருதயத்தோடு வெறுக்கிறேன். ஆனா மீண்டும் மீண்டும் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். சொல்லுங்க ஹalleluya. சீசர்லாம் அப்படியே பேதுரு ஒரு பக்கம் அழுவுறாரு. ஆண்டவர மறுதலிச்சுட்டுன்னே அழுவுறாங்க. எல்லாரும் சேர்ந்து அழுவுறாங்க. நற்செய்தி ஆண்டவர் கொண்டு வராரு. மார்த்தாள் இடத்துல மரியாள் இடத்துல பார்த்து சொல்றாரு. 7 பிசாசு துரத்துன அவள என்ன பண்ணாரு? மகதலேனால மரியாள் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஸ்தோத்திரம் என் சகோதரத்தில் போய் சொல்லு. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். இன்னும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன். உங்களை கைவிட மாட்டேன். மறுபடியும் கரத்தில் எடுப்பேன். சொல்லுங்க போல மறுபடியும் கரத்தில் எடுப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை விழுந்து போய் நொந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ விழுந்து நொந்து போய் வந்திருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவரால் முடியும். ஓ, உங்களால அல்லேலூயா சொல்ல முடியல. ஏன் அல்லேலூயா சொல்ல முடியல சொல்லுங்க? நான் தான் அத காட்டி குடுத்துற போதும். நீ யாரா இருந்தா உனக்கு என்ன? கர்த்தர் தானே பேசுறாரு உனக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு காரியம் சொல்றேன் அருமையானவர்களே. இது இடர்லாம் எடுத்துக்கொள்ளாதீங்க. வேண்டாத பலவீனங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர்ட்ட சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவர் செய்வார். உன் நிலையில ஓடிக்கொண்டே இரு. உன் பாதையில ஓடிக்கொண்டே இரு. உன்னுடைய வழியில போய்க்கிட்டே இரு. சாத்தானுடைய சாத்தானுடைய அந்த குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுக்காத. அவன் தள்றதுக்கு இடம் கொடுக்காத. அவனை மேற்கொள்ள இடம் கொடுக்காத. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் என் பட்சத்தில் நான் செய்ய வேண்டியதை நான் செய்திருக்கிறேன். என் பட்சத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன்? கரெக்ட் ஆயிடுச்சுனா யார் சொன்னது? பாஸ்டர்மாவா? நீ கரெக்ட் ஆயிட்டா நீ ஏன் உன்னை துயரப்படுற? ஆனந்த மகிழ்ச்சியோட கூட துதிச்சிட்டு போங்க. ஆஹ் துயரப்பட்டுட்ட சொல்லிட்ட, துயரப்பட்டு கொண்டுதான் இருக்கிற. அந்த துயரத்தை பார்த்துட்டு ஆண்டவர் அப்படியே நீ துயரப்பட்டுக்கிட்டே இருக்கு, அது வேண்டாத துயரன்னு சொல்றது கிடையாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்றாரு. அதுக்குதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அல்லேலூயா. இந்த 61ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். அதில ஒன்றுதான் சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்துகிறது. சொல்லுங்க, நம்மளை சீர்படுத்துகிற ஆண்டவர். நமக்காக இரத்தம் சிந்தின தேவன். நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். நம்மை பாதியிலே விலகுகிறவர் அல்ல. நம்மை திரும்ப எடுத்து கட்டி நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்தி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, ஸ்தோத்திரம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நான் படிச்சுட்டு நாம அது மட்டும் சொல்லி நாம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஓசியா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நாங்க என்னதான் உங்களை அடி ஒட்டின்னு பிரசங்கம் பண்ணாலும் இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை.
இதுதான் உண்மை. தேவன் நம்முடைய ஆண்டவர் அநேக நேரத்துல உங்கள நாங்க கடிந்து கொண்டு சிட்சித்து போய் பேசினாலும், ஆனா இது உண்மையான வார்த்தை. ஏனென்று சொன்னால், சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாய் சிநேகித்து உங்கள என்ன பண்ண மாட்டேன். படிங்க. குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். சொல்லுங்க. என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நல்லா கவனிச்சுக்கங்க. இது உண்மையான வார்த்தை. இது நடக்கிற வார்த்தை. செய்யப்போகிற வார்த்தை. இயேசு கிறிஸ்து செய்கிற வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை? இயேசு கிறிஸ்து நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் உன்னை பின்னி எடுத்துடுவார். இதெல்லாம் சொல்றது திட்டுறது உங்கள. உங்கள அடிச்சு போடுறது கிடையாது. சொல்லுங்க. உங்கள அடிச்சு நிர்மூலமாக்கி உங்களை உண்டிலன் பண்றதுக்கு ஆண்டவர் பேசல. உங்கள ஊன்ற கட்ட. சொல்லுங்க. எதுக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு? ஊன்ற கட்ட. தம் பக்கமாய் திருப்ப. எப்படி தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரித்து போதிக்கிறதோ அதே போல ஒரு சில நேரங்கள்ல தகப்பன் எல்லா நேரமும் கடிந்து கொண்டு திட்டி அடித்து கொண்டிருக்க மாட்டாரு. உட்கார வைத்து ஆறுதல் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு உட்கார வச்சு ஆறுதல் சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால தகப்பன் ஒரு நாளும் பிள்ளையினுடைய அழிவை பார்க்கவே மாட்டார். அவன் எப்படியா இருந்தால் அவன் குணப்பட்டு தம்மிடத்திலே தம்மை போல மாறணும். தாம் சொல்வதை கேட்கணும் தான் விரும்புவார். அதற்கான காரியத்தை தான் செய்வார் தவிர, தகப்பன் பாதியில கைய விட்டுற மாட்டார். தகப்பன் நம்மை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். சீயோனிலே துயரப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். சீர்படுத்துகிறார். முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? நம்முடைய சிறுமைப்பட்ட சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? ஆறுதல் கொடு. சிறுமைப்பட்டவர்கள உயர்த்துவார். சொன்னா கரெக்டா சொல்லணும். சொல்லுங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சிறுமைப்பட்டவர் துயரப்படுகிறவர்களுக்கு என்ன பண்ணுவாரு? விசேஷித்த ஆனந்த அபிஷேகம் தருவார்ன்னு சொன்னேன். 3வது என்ன சொன்னேன்? ஆறுதல் தருவார். 4வது என்ன சொன்னேன்? ஆமா. துயரப்படுகிறவர் ஜெபிக்கிற நேரத்துல ஆறுதல் தருவார். கடைசியா சொன்னேன். ஸ் சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆ. எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே தடவை இந்த வார்த்தை சொல்லுவோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் நம்மை பாக்கியவான்களா மாத்தி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.